வணக்கம் அன்பான மகர ராசி நேயர்களுக்கு ஆவணி மாத ராசி பலன். ஆவணி மாதம் 1ஆம் தேதி 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்திருக்கின்ற மாதம் என்பது உங்களுக்கு மகர ராசிக்கு அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய நாளிலே பிறந்திருக்கின்றது என்பது மாதத்தில் கொஞ்சம் கவனத்தையும் நிதானத்தையும் தகப்பனார் சம்பந்தப்பட்ட இடங்களிலே கொஞ்சம் கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பாகவும், இங்கு உங்களுக்கு தகப்பன் என்று சொல்லக்கூடிய ஒரு 8ஆம் இடத்திலையும் 7ஆம் இடத்ததிபதி தாய் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 5ஆம் இடத்திலே தாயின் அன்பு அதிகமாக கிடைக்கப்பெறுகின்றது. தகப்பனார்களின் ஒரு சில விரைய செலவுகளும் தேவையில்லாத கஷ்ட நஷ்டங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு 8ஆம் இடத்திலே 8ஆம் இடத்ததிபதி இருக்கின்ற பொழுதும், இங்கே ராகு பகவான் 2ஆம் இடத்திலே இருக்கின்றது என்பது குருவின் பார்வை இருக்கின்ற காரணத்தினாலே குடும்ப ஸ்தானங்களிலே சுப நிகழ்வுகள் நடத்துகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கப்பெறுகின்றது. 6ஆம் இடத்திலே புதன் பகவான் என்று சொல்லக்கூடியவர் மகர ராசிக்கு 6க்குடையவர் 7ஆம் இடத்திலே இருந்து ராசியை பார்க்க இருக்கின்ற அமைப்பு மட்டுமல்லாதது, சுக்கிர பகவானும் இந்த மாதத்தில் 5ஆம் தேதியில் இருந்து உங்களுடைய சுக்கிரனும் புதனும் பார்க்க இருக்கின்ற மாதத்தில் 15ஆம் தேதியில் இருந்து புதன் பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது 6-8 சம்பந்தப்பட்ட 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு மாதம் மகர ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. குடும்ப ஸ்தானங்களிலே குடுக்கல் வாங்கல்களிலே கவனித்து செல்லக்கூடிய ஒரு மாதம். எதுவாக இருந்தாலும் 2ஆம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை கிடைக்கப்பெறுகின்றது. உங்களுக்கு எதிர்பாராத நல்லதொரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ராகு பகவான் இருக்கின்ற பொழுது வெளிநாடு, வெளியூர், அந்நிய தேசங்களே அந்நிய மனிதர்களின் தொடர்புகள், முகம் தெரியாத மனிதர்களின் உயர்வுகளும் அவர்களுடைய வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு. 10ஆம் இடத்திலே தொழில்களிலே நல்லதொரு அமைப்புகளை கொடுக்க பெறுகின்ற உங்களுடைய 6ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்தில் இருந்து ராசியை பார்க்க இருக்கின்ற அமைப்பு. அவர் 9ஆம் இடத்ததிபதியாகவும் இருக்கின்றார். ஒட்டுமொத்தத்தில் இந்த மாதத்தில் மகர ராசிக்கார நேயர்களுக்கு ஆவணி மாதங்களிலே உங்களுக்கு குருவின் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுகின்றது. விரைய செலவுகள் செய்கின்றது. கல்யாண வைபவங்கள் செய்யாதவர்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. 2ஆம் இடத்திலே குருவின் பார்வை கிடைக்கப்பெறுகின்றது. 12ஆம் இடத்திலே குருவின் பார்வை மட்டுமல்லாது 10ஆம் இடத்திலே விழுகின்ற பொழுது நல்லதொரு மாற்றம் தொழில்களிலே கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. மகர ராசி என்பது தொழில் ஸ்தானத்தில் அமையப்பட்ட கர்மகாரகனுடைய ராசியிலே பிறந்த ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதங்களிலே தகப்பனார் சம்பந்தப்பட்ட இடங்களிலே பெரிய மனிதர்கள், கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களிலே கொஞ்சம் கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு ஆவணி மாதங்களிலே இருக்கின்றது. எதுவாக இருந்தாலும் அதிலே உயர்வுகளை கொடுக்கின்ற குருவின் அனுகிரகம் அதிகமாக இருக்கின்றது என்பது மிகவும் அற்புதம். விரைய செலவுகள் 12ஆம் இடம், வெளியூர், வெளிநாடு, தூக்கங்கள், அலைச்சல்கள் இல்லாத ஒரு அற்புதம், சுப நிகழ்வுகள் நடத்துகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே மகர ராசிக்கார நேயர்களுக்கு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்றார். 6க்குடையவர் 7ஆம் இடத்திலே இருக்க பெறுகின்றார். கேந்திர ஸ்தானங்களிலே நோய் வம்பு வழக்குகளை வெற்றிகளை பெறுகின்றது. ராசியை பார்க்கின்றார். அவர் பாக்கியாதிபதி. உயர்ந்த மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப் பெறுகின்றது. கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. மகர ராசி 12ஆம் இடத்திலே விரயஸ்தானத்தை விரையாதிபதி பார்க்க இருக்கின்ற அமைப்பு. 8க்குடையவர் 8ஆம் இடத்தில் 2ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு எதிர்பாராத தேவையில்லாத செலவுகளும், ஒரு சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும், லாட்டரி சம்பந்தப்பட்ட